சார்பாக கணபதி தமிழ் சங்கத்தின் நிறுவன தலைவர் நித்யானந்த பாரதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அப்பப்போ மழை வர மாதிரி இன்னைக்கு நேரத்தை நிகழ்ச்சி முடியுது. ஒரு வகை சந்தோஷம்தான். அது 1:30 மணிக்கு பசி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சது. இருங்க ஐயா, ஜெய்பால் அப்படிதாங்க. ஜெய்பால் 2 மணியான வணக்கம் போடுவார், 2:30 வணக்கம் போடுவார். இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கார். உண்மையாகவே இன்னைக்கு வருகிறது அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை சீக்கிரம் முடிச்சதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கலாம். இந்த நிகழ்ச்சி நடத்துகிற இடம் தந்து, உணவு தந்து, நிகழ்ச்சி கட்டாயம் நடத்தணும்னு சொல்லி இங்கே இந்த நிகழ்ச்சி வராட்டியும் மாச நிகழ்ச்சி பற்றி நினைத்து கொண்டிருக்கும் பேரூராதீனம் தவத்திரு சாந்தலிங்க மகாசாரியார் அவர்களை வணங்கி நன்றி. இன்னைக்கு முனைவர் பாலசரஸ்வதி அவங்க பேசுகிறப்போ ஒரு அருமையாக கருத்துன்னு சொல்லியிருந்தாங்க. வடவேங்கடம் என்பது இமயமலை வரை தமிழ்நாடு இருந்தது என்று அன்றே ஒரு பட்டியல் போட்டு கொடுத்துருந்தாரு, பட்டாவும் போட்டு கொடுத்துருந்தாரு தொல்காப்பியர்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அப்பர் சாமி ஐயா ஒரு அருமையாக சொன்னார், நான் சாகும் வரை தமிழ் படித்தே சாக வேண்டும் அப்படின்னாரு. உண்மையாகவே இந்த வயசில் வருகிறது அங்கிருந்து அவனாசிலிருந்து வருகிறதுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு உரையாக சந்திராகிருஷ்ணன் அவங்க பேசியிருந்தாங்க. தொல்காப்பியம் என்பது அமுதம் சுரக்கும் பால்கடல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அம்மை என்றால் அழகுன்னு ஆரம்பித்து அந்த பெண் வீட்டில் எப்படியெல்லாம் இருப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குடும்பத்தில் ஆண்கள் பெண்ணை எப்படி மதிக்கிறாங்க, குழந்தைகள் வயது முடியும் வரை எப்படி ஆண்கள் மதிக்கிறாங்க, உங்கள் மனசாட்சிக்கே விட்டு விடுறான்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, குடும்பத்தில் உள்ள பெண்கள் மற்ற பெண்களை எப்படி மதிக்கிறீங்க அப்படின்னு நாம் உங்கள் மனசாட்சிக்கு விட்டுறோம். வீட்டில் எப்போதும் பெண்கள் பொங்குவாங்கன்னே தெரியாதும்பாங்க. ஆனால் உண்மையை சொன்னால் 70% பெண்கள் பொங்குறதே இல்லை. உண்மையாகவே அந்த பொங்கல் உணவு சமைக்கிற சொல்லலை, கோச்சிக்கிறது இல்லை, எப்படியோ குடும்பம் நல்லா நடத்தினா போதும் அப்படின்னு 70% பெண்கள் இருக்கிறாங்க. 2000க்கு ஞானவழி அவங்க சொன்ன மாதிரி 2000க்கு முன்பு பிறந்த பெண்கள் மட்டுமே எத்தனை சிக்கல் வந்தாலும் சுமை தாங்கி போல் காத்து கொண்டும் சுமை தட்டி கொண்டும் இருக்கிறாங்க. அப்போ இன்னொன்று சொன்னாங்க, ஆதிச்சூடி யாரெல்லாம் எழுதிக்காம ஒரு பட்டியல் சொன்னாங்க. அது அருமையாக இருந்துச்சு. அப்புறம் காளி பண்ண வழக்கமாக கொஞ்சம் கூடுதலாக பேசுவார், இன்னைக்கு அப்படியே குறைச்சிட்டாரு. அதுலேயும் இன்னும் அருமையாக சொல்லியிருந்தாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, திணைப்புறம் காப்பது என்பது பெண்கள் தன் துணையை தேடுவது அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மையாகவே பெரிய சாதனை. 5000 ஆண்டுகளுக்கு முன் பெண்களுக்கு விடுதலை கொடுத்து நீங்களே உங்கள் கணவனை தேர்ந்தெடுத்துக்கணும்னு சொல்லிக்கிறது சிறப்பு. அதுவும் சொன்னார், தொல்காப்பியம் 90% பெண்களுக்கு மட்டுமே பேசியிருக்குது, ஆண்களை ஒரே ஒரு சொல்லா தலைமகன் என்று மட்டும் சொல்லியிருந்தாங்க. இன்றைய கவியரங்கத்தில் தலைமகனாக வள்ளியப்பனையா உட்கார கார்த்திகை பெண்களாக உட்காந்துருக்காருன்னு சொன்னார். இடையில அவங்க சொன்னாங்க, எங்கள் தாய்மாமன் மாதிரி கார்த்திகை பெண்ணின் தாய்மாமன் தான் நடுவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையை அழகான சொல்லிச்சு. அன்பை வெறிக்கும் பெண் அந்த அன்பை அறுவடை செய்வதற்கு பெரும் துன்பத்தை பெறுகிறாள் அப்படிங்கிற வரி இன்னைக்கு நெஞ்சை தொலைவிட்ட வரி. உண்மையாகவே உண்மைதான். எந்த பெண் அன்பை வதிக்கிறாளோ அந்த அன்பை திருப்பி அறுவடை செய்யவே முடியதில்லை அவங்களால. அவள் இல்லை என்றால் இந்த உலகே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அந்த பெண்மைக்கு அருமையாக பெருமை சேர்த்து அழகான கவிதையை சொன்னார். அந்த கவிதையை வாங்கி வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எங்கே வேணாலும் பெண் பற்றி சொல்கிறதுக்கு ஒவ்வொரு சொல்லும் ஒரு தலைப்பாக இருந்துச்சு. உண்மையாகவே அருமையாக இருந்துச்சு. ஞானவழி அவங்க பேசுகிறப்போ பெண் ஒரு சுமை தாங்கி அப்படின்னாங்க. உடலாலும் மனதாலும் எப்பவுமே ஒரு சுமையை தாங்கி கொண்டே இருப்பாங்க. ஆனால் இன்னொன்று கூடுதல் சொன்னாங்க, தோல்வி கண்டு துவள மாட்டான்னு சொன்னாங்க. தோல்வி கண்டு துவள மாட்டால் அன்பில் பெறப்படும் சொன்னாங்க. விஜிகா பெண் ஒரு நிலான்னு சொல்லி அவள் சோர்வில்லா வெண்ணிலான்னு சொல்லிட்டாங்க. அந்த வெண்ணிலா யாருன்னு தெரியல. அப்புறம் பெண் நம்பிக்கை தரும் நிலான்னு சொல்லி நிலான்னு பெண்ணை பற்றி சொன்னாங்க. அப்புறம் நம்ம ஆசிரியர் சாந்தி சொக்கலிங்கம் அவர்கள் உறவுகள் தொலைந்து போச்சு, குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருந்தது
அலைபேசி கெடுத்து விட்டது, இணையம் வந்து மடைமாற்றி விட்டதுன்னு சொன்னாங்க. அது உண்மைதான். சண்முகப்பிரியா பாரதி இயற்கையில் அனைத்தும் தமிழ் அப்படின்னு சொல்லி, இயற்கை தமிழ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அழகாக ஒரு கவிதை சொல்லி போட்டு, பெண் வந்து பல்துறை விருத்தாங்க, அந்த பெண் என்னென்னலாம் சாதனை செஞ்சுருக்காங்கன்னு அழகாக ஒரு கவிதையெல்லாம் பட்டியல் வாசித்தாங்க. அப்புறம் நம்ம பேராசிரியர் சுமதி அவங்க அழகாக ஒன்று சொன்னாங்க, நொய்யலாற்றன் கலையில் ஒரு கவியரங்கம்னு சொல்லிட்டு, அவங்க தான் கார்த்திகை பெண்ணின் தாய்மாமன்னு சொல்லி நடுவரை சொன்னாங்க. பெண் தான் சிவனுக்கு வந்து இந்த உடல்லையே பாதி கொடுத்தான்னு அருமையாக சொல்லிட்டாங்க. இப்போ நிறைவான ஒரு கவிதை வாசிக்கு வந்த மேகசக்தி பாரதி, பெண்கள் தெய்வம் தொழும் பெண்கள்னு சொல்லி அவர் பட்டியல் சொல்லி போட்டு, பெண் தோயின்றி உழைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். காலையில் 5:30 மணிக்கு ஆரம்பித்தா இரவு 10 மணி வரைக்கும் அவங்களுக்கு தொய்வே இல்லை. ஆணுக்கு கூட வந்து 50% நேரம் வந்து ஓய்வு இருக்குது. ஆனால் பெண்ணுக்கு அப்படி இல்லை. அது உண்மைதான். அந்த இன்னைக்கு பெண்கள் தினத்தில் வந்து அதை நினச்சி பார்க்க வேண்டிய விஷயம்தான். ஓய்வு இல்லாமல் உழைக்கும் பெண்ணை வந்து நினைத்து பார்ப்போம். அவள் மனம் மருந்தாமல் என்று முதல் ஒரு மனம் மருந்தாமல் வாழ்வோம் என்று உறுதியேற்கும். வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு வந்து எப்பவுமே நம்ம செல்வானந்தா வந்து நிகழ்ச்சிக்கு வந்தாருன்னா சேர் டேபிளெல்லாம் தூக்கி போட்டு காப்பி கொடுத்தாரு. இன்னைக்கு அவருக்கும் எங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி.